இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 17ஆம் தேதி 2026 புதன்கிழமை. பராப வருடம் ஆனி மாதம் 3ஆம் திருநாள். திருத்தியை திதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திதி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் இந்நாள் பொன்னாள் செக்மெண்ட்டில் ரகுவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த திருத்தியை திதி அன்னைக்கு நம்ம என்ன ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி ஒரு சங்கல்பம் இருக்குது, எனக்கு இதுதான் லட்சியம், இது எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கான தேவதையை நாம் கரெக்டாக வழிபாடு செய்யும் பொழுது அது பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் அந்த பாதையை கரெக்டாக வகித்து கொடுக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம், சாக்ஷாத் குரு பகவானுடைய நட்சத்திரம். நீங்கள் என்ன பண்ணலாம், மேதா தட்சிணாமூர்த்தியுடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். 2 நெய் தீபமும் பொட்டுகளையும் சர்க்கரையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் லட்சியமாகட்டும் உங்கள் படிப்பாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, அதுலேயும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன மறதி சம்பந்தப்பட்ட விஷயமும் எழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. சிம்பிளாக சொன்னால் காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். மன சந்தோஷம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன், புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலைமைகளில் புத ஆதித்ய யோகமாக மாறி சந்திரனும் இணங்கி இருப்பது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது. மன சந்தோஷம் பெரிய அளவுக்கு இருக்கும். இடமாற்றங்கள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். உங்களுடைய சொந்த பந்தங்களெல்லாம் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சிம்பிளாக சொன்னால் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபார முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாள். எதையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள். சூரியன் புதன் ரெண்டும் சேர்றது மட்டும் கிடையாது, குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான யோகம். அதனால் ஒருவேளை பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க, பையன் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல வரணம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு மாதம்குள்ளே கண்டிப்பாக நல்ல வரணம் அமையும். வரவேண்டிய பணம் பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு கூர்மை, அறிவு, புத்திசாலித்தனம், எந்த இடத்தையுமே உங்கள் வசமாக்கக்கூடிய ஒரு தன்மை, ஓப்பனாக சொன்ன ஒரு ஆளுமை திறன், இது எல்லாமே இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மெயினாக பெண்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாருனாலையும் உங்களால் நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிளாக சொன்னால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனை மனதார வணங்குங்க, பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுப்பார். கிழி பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்தில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன், புதன், சந்திரன் இடத்தை மாற்ற வைப்பார். யாருக்கார் ஒரு 4-5 நாளாக உடம்பு சரியாமல் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு சொந்த பந்தங்களில், இல்லை உங்கள் வீட்டார் யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அட்மிட் ஆகிருக்காங்கன்னா இன்றைய நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. நிறையா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள். வெளியூர் வாசிகளுக்கு, வெளிநாடு வாசிகளுக்கு இன்றைய நாள் சுப செய்திகள் கண்டிப்பாக தேடி வரும். மன சந்தோஷம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் தேடக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன், சூரியன், சந்திரன் அற்புதமான டைமிங். இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் செலவு பண்ணால் போகிறோம், எல்லாமே முடிச்சிடலாங்கிற ஒரு அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். வேலை பழு பயங்கரமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் ஆர்டர், ஒரு சில பேருக்கு சின்ன ஒரு சலுகை, அப்பா மூலியமான டாக்குமெண்ட் வர்றது, மெயினாக அயல் நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு அப்ரூவல் ஆகட்டும், வீசா அப்ரூவல் ஆகட்டும், இது எல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு நல்ல மார்க் வாங்குவீங்க. சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் யார் இந்த போட்டித் தேர்வுகள் எழுந்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நல்ல மார்க் வாங்கி நீங்கள் கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை அற்புதமாக இருக்கிறது. வேலை ரொம்ப நல்லா இருக்குது. எதையாக இருந்தாலும் கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய திறமை, எதையாக இருந்தாலும் கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை உங்களுக்கு முடியணும்னா இன்றைய நாள் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது ரொம்ப அழகாக முடியும்.
எதுலேயுமே டென்ஷன் கிடையாது, எதுலேயுமே தட்டி போகாது, நினச்ச எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் தங்கமாக இருக்குது. சூரியன் புதன் சந்திரன், அதில் ரொம்ப முக்கியமாக புத ஆதித்ய யோகத்தோடு சேர்ந்து தேவியும் அங்கே உட்காந்துருக்கா. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அயல்நாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் வர்றது, ரிவார்ட்ஸ் வர்றது, ரெக்கக்னிஷன் ஏற்படுவது, அதே மாதிரி அப்பாவுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைப்பது, அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக நடப்பதுங்கிற மாதிரி ரொம்பவுமே நல்லாயிருக்கு. எதையை வேணால் நீங்கள் கரெக்டாக முடிக்கக்கூடிய, தைரியமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் ஒரு சில கிரகங்கள் இப்படி உட்கார்ந்துருப்பது பொதுவாக நமக்கு நிறைய கவலைகளை, நிறைய டென்ஷனை, நிறைய ப்ரெஷரை கொடுக்கும். அது எப்படிப்பட்ட ப்ரெஷராக இருக்குன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இன்றைக்கி தான் முடிக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க. உங்களால் உங்கள் சுச்சுவேஷனுக்கு அதை பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மனசு ஒத்துக்காது, ஆனாலும் அதை பண்ண வைக்கணும். எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் நிறையா பிழை ஏற்படலாம். ஒரே விஷயத்தை 2 தடவை 3 தடவை திருத்தி எழுதக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். இதுதான், மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2வது நட்சத்திரஸ்தானம் புனர்பூசம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் தான் இந்த நாள் ஓடுறது. அதனால் அப்ராக்சிமேட்டாக சந்திராஷ்டமே 2.5 மணி நேரம் தான். அது மோஸ்ட்லி மத்தியானத்துக்கு அப்புறமோ இல்லை நைட்டு கூட பாஸ் ஆகலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் அது மாறுபடும். அதனால் பெருசாக அந்த சந்திராஷ்டம் வேலை செய்யாது. எதிர்பாராத பண வரவுகள், எதிர்பாராத லெட்டர், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். மெயினாக மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மேதஸ் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவு கூர்மை, புத்திசாலித்தனத்தை காட்டும், ஞானத்தை காட்டும். மேதா சக்தியை கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அதுதான் இன்றைய நாளுடைய சூக்ஷமம். அதனால் இன்றைய கரெக்டாக நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புது வேலைக்கு விண்ணப்பித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல வேலை அமையும். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறோம் சார், நல்லா வேலை கிடைக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக அருமையான வேலை கிடைக்கும். யாருனாலையும் கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா சூரியனும் சரி புதனும் சரி டைரெக்டாக பார்த்துட்டு இருக்கார். நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டில் பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறை, ஸ்டேஷ்னரி, இந்த மாதிரி தொழிலில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டில் எந்த ஒரு சமாச்சாரமாக இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நிறைவேற்றக்கூடிய, உங்களுக்கு என்ன முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில இடங்களில் நீங்கள் போனோடனே அந்த இடம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தெய்வ அனுகிரகம், ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. பெருந்தேவி தாயார், சந்திரன் அங்கே உட்கார்ந்துருக்கார். அதனால் பெருந்தேவி தாயாரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மருத்துவர்களுக்கு யோகமான நாள். கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள். ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் நடத்தின்னு இருந்தால் கூட இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், நிறைய பேருக்கு அட்மிஷன் நிறைய கிடைக்கும். ரொம்பவுமே ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். மகரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆளுமை திறன் மிக அதிகமாக இருக்கும். கடன் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு, கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி வரும். பட் ஸ்டில் நீங்கள் ரொம்ப அருமையாக நல்ல விஷயங்கள் நிறைய செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்குது. நிறைய பேருக்கு அரசியல் யோகம், புது அரசியல் கட்சியில் நம்ம ஜாயின் பண்ணுறது, அரசியல் தொடர்புகள் நமக்கு வருவது, உங்கள் பையனுக்கு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுப்பது, நிறைய பேருக்கு எதிர்பாராமல் நல்ல மார்க் வாங்கிறது, பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல பலம் வாய்ந்திருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி காலகட்டங்களில் சொற்பொழிவாளர்களுக்கு அற்புதமான காலகட்டம். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் எல்லாமே பக்காவாக போட்டு செயல்படுத்துவீர்கள். நேற்றிருந்த ப்ரெஷர், முந்தானே திருந்த ப்ரெஷர் இன்றைக்கி இருக்காது. ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறதே சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன். இன்றைய நாள் உங்களை ஊரில் ஒரு ஹோட்டல் வைக்கணும், உங்கள் ஊரில்
கிராம பஞ்சாயத்தில் போய் ஒரு வேலையை முடிக்கணும், இல்லை விஓவை கிட்ட ஒரு சைன் வாங்கணும். எந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மெயினாக ஆசிரியர்களுக்கு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதிகாரிகளுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்கள் அம்மாவோட ரொம்ப ஒரு இணக்கமும், உங்கள் அம்மா கிட்ட இருக்கிற பெரிய சப்போர்ட்டும் பாசமும் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது சாக்ஷாத் ஸ்ரீரங்கம் பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாளை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது கும்பராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு, மிதுனம், துலாம் இந்த ராசி நண்பர்களுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. எல்லா காரியத்திலையுமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா 10 பேருக்கு உதவி பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாற்றலாம். நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி. சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கண்பந்து. ததாஸ்து. நன்றி.